ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம். ராஜ்யத்தையும் சுகபோகத்தையும் அடையும் பேராசையினாலே உறவினர்களையே கொல்ல துணிந்தேனே என்று பச்சாதாபம் அடைந்த அர்ஜுனன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்ற தன்னுடைய தீர்மானத்தை 46வது ஸ்லோகத்திலே பகவான் கிருஷ்ணரிடம் கூறுகின்றான். எதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிரரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். அப்பிரதீகாரம் எதிர்த்து போரிடாமல் இருக்கின்ற, அசஸ்திரம் ஆயுதமில்லாமல் இருக்கின்ற மாம் என்னை, சஸ்திரபாணயः கையில் ஆயுதம் ஏந்திய, தார்த்தராஷ்டிராக திருதராஷ்டிர புத்திரர்கள், ரணே யுத்தத்தில், எதி ஹன்யுஹு ஒருவேளை கொன்றாலும், தத் அது, மே எனக்கு, க்ஷேமதரம் பவேத்து அதிக நன்மை பயப்பதாகவே ஆகிவிடும். உறவினர்களை அழிப்பதால் ஏற்படுகின்ற குலநாசம், தர்மத்தின் வீழ்ச்சி, ஜாதி கலப்பு, அதன் விளைவுகள் ஆகியவற்றால் ஏற்படும் பாபத்தையெல்லாம் சிந்தித்த அர்ஜுனன் கௌரவர்களுடன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறான். நான் யுத்தம் செய்யாவிடில் என்னுடைய சகோதரர்களும் யுத்தம் செய்ய மாட்டார்கள். துரியோதனாதிரும் மகிழ்ச்சியுடன் யுத்தத்தை நிறுத்துவார்கள். ஒருவேளை எதிர்த்து போரிடாமல் நிராயுதபாணியாக இருக்கின்ற என்னை கௌரவர்கள் கொன்றாலும் அது எனக்கு நன்மையை அளிக்கும். ஏனென்றால் யுத்தம் செய்யாமல் இருப்பதாலே குலத்தை அளிக்கின்ற கொடிய பாபத்திலிருந்து நான் விலகிவிடுவேன். என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய உயிரெல்லாம் காக்கப்படும். குலத்தை காப்பாற்றுவது என்ற பெரிய புண்ணியத்தின் பயனாக பரமபதத்தை எளிதில் அடைய முடியும் என்றெல்லாம் அர்ஜுனன் கருதி இவ்வாறு கூறினான். எதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிரரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறிய கௌந்தேயனான அர்ஜுனன் என்ன செய்தான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரமனிடம் கூறுகின்றான். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்னமானசஹ. சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் சொன்னார், சங்கே போர்க்களத்திலே, சோக சம்விக்ன மானசக சோகத்தினாலே கலங்கிய மனதுடைய அர்ஜுனன் ஏவம் முக்த்வா இவ்வாறெல்லாம் சொல்லி, சஷரம் சாபம் அம்புகளுடன் கூடிய தன்னுடைய வில்லை, விஸ்ருஜ்ய வீசி எறிந்துவிட்டு, ரதோபஸ்தே தேர்தட்டிலே, உபாவிஷத்து உட்கார்ந்து விட்டான். கௌரவர்களுடன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று வில்லையும் அம்புகளையும் வீசி எறிந்துவிட்டு தேர்தட்டில் மௌனமாக அமர்ந்த அர்ஜுனனுடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அர்ஜுனன் போர் என்றாலே பயந்து புறமுதுகிட்டு ஓடும் கோழை அல்ல. சிறந்த வீரன், மாபெரும் வீரன், வில்லுக்கு விஜயன் என்று போற்றப்படுபவன். வஞ்சனையாக சூதாட்டத்தில் தோற்கடித்து தம் ராஜ்யங்களையும் செல்வங்களையும் அபகரித்தது மட்டுமல்லாமல் திரௌபதியை மானபங்கப்படுத்திய அந்த கௌரவர்களை போரிலே வென்று அவர்களை அழிக்கின்ற காலம் எப்போது வரும் என்று இரவும் பகலும் ஏங்கிக் கொண்டிருந்தவன் அர்ஜுனன். யுத்தகலத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களும் இரு பக்கங்களிலும் யுத்தம் செய்ய தயாராக அணிவகுத்து நிற்கின்றனர். யுத்தம் ஆரம்பிக்கும் அறிகுறியாக சங்கங்கள் எல்லாம் முழங்கப்பட்டன. அப்பொழுது தான் யார் யாருடன் போரிட வேண்டும் என்று பார்த்தன். எதிரணியிலே பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பாட்டன்மார்கள், புத்திரர்கள், பேரன்மார்கள், நண்பர்கள், சம்பந்திகள் என்று
அனைவருமே உறவினர்களாக இருப்பதை பார்க்கின்றான். தான் சமேட்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டः விஷேதன்னிதம் அப்ரவீத். கூடியிருந்த அந்த அனைத்து உறவினர்களையும் நன்கு பார்த்த கௌந்தேயன் மிகுந்த இரக்கத்துடன் கூடியவனாய் வருத்தத்துடன் வாசுதேவனிடம் உரைக்கின்றான். என்னுடைய உறவினர்களெல்லாம் அழித்து அவளுடைய இரத்தத்தில் தோய்ந்த ராஜ்யபோகத்தை அடைய நான் விரும்பவில்லை. ந காங்கே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச. நான் வெற்றியையோ ராஜ்யத்தையோ சுகத்தையோ விரும்பவில்லை. உறவினர்களை அழித்து நிம்மதியாக வாழ முடியாது. துரியோதனாதிகள் ஆத்ததாய்களாக பெரும் பாவிகளாக இருந்தாலும் அவர்களை கொன்றால் குலநாசம் செய்த தோஷம் ஏற்படும். இதனால் குல தர்மம் அழியும், அதர்மம் பெருகும், வர்ண கலப்பு ஏற்படும், அனுஷ்டானங்கள் எல்லாம் கைவிடப்படும், பித்ருயஜ்யம் நடைபெறாது, முன்னோர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படும். எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து யுத்தம் செய்யாமல் இருப்பதே சிறந்தது என்று அர்ஜுனன் தீர்மானித்தான். எனவே அம்புகளுடன் கூடிய வில்லை எறிந்துவிட்டு தேர்தட்டிலே கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்து விட்டான். இவ்வாறு முதல் அத்தியாயம் நிறைவுற்றது. சஞ்சேவாச்ச ஏவமுக்தார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்னமானசः. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்மவித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்தியாயः. ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதிலே ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெருமை மகிமை எல்லாம் வெளியிடப்படுகின்றன. ஓம் தத்சத் என்பது பகவானுடைய சாரமான பவித்திரமான திருநாமம். ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரம்மண ஸ்திரிவித ஸ்மிருதः. ஓம் தத் சத் என்று பிரம்மத்திற்கு அழகான பெயர்கள் கூறப்பட்டுள்ளன என்று கீதையிலே 17வது அத்தியாயத்திலும் கூறப்பட்டுள்ளது. இந்த கீதையை கூறியவர் யார்? யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விஸ்ருதா. பத்மநாபரான ஸ்ரீமன் நாராயணுடைய முக தாமரை என்றும் இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. ஆகையால் ஸ்ரீமத் பகவத்கீதை என்று இதற்கு பெயர். உபனிஷத்சு, உபனிஷதங்களின் சாரமாக இது அமைந்துள்ளது. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து என்று கீதையின் தியான ஸ்லோகத்திலே பார்த்தோம். உபனிஷத்துக்கெல்லாம் பசுக்கள் என்றால் அந்த பசுக்களிடமிருந்து கிடைக்கின்ற பால் தான் கீதை. ஆகையால் உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் நிர்குண நிராகாரமான பரமாத்மாவின் பரம் தத்துவத்தை நேரடியாக அடைய செய்கிறதால் பிரம்ம வித்தை என்று கூறப்படுகிறது. யோக சாஸ்திரே கர்மயோகம் என்ற யோகத்தின் பெயருடன் சேர்த்து சொல்லப்படுகின்ற நிஷ்காம கர்மத்தை பற்றி சொல்வதாலே இது யோக சாஸ்திரம். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் சிறந்த பக்தனான அர்ஜுனனுக்கும் நிகழ்ந்த உரையாடல். இது ஜல்பவாதம் அல்ல, விதண்டாவாதம் அல்ல, சத்வாதம். வாதே வாதே ஜாயத்தே தத்துவபோதகா. இந்த சம்வாதத்தினாலே தத்துவ ஞானம் ஏற்படுகின்றது. இது அர்ஜுன விஷாத யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் யோகம் யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகம் என்றால் இணைவது. ஜீவனை பரமாத்மாவுடன் இணைப்பதுதான் கீதையின் லட்சியம். இவ்வாறு சேர்க்கின்ற மார்க்கத்தை யோகம் என்று கூறுகிறார்கள். இங்கு இந்த முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் விஷாதத்திலே கலங்கி கவலையுடன் பகவானிடம் கூறியதை விளக்கப்பட்டதால் அர்ஜுன விஷாத யோகம் என்று கூறப்பட்டது.